அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குமானால் ஆண்டவர் உன்னை உயர்த்த போகிறார், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார், ஆண்டவராகிய தேவன் உன்னை பலப்படுத்த போகிறார் என்று நாம் உடனே சிந்தித்துக் கொள்ள வேண்டும். ஐயோ, நாலா பக்கமும் அடைப்பட்டு போய்விட்டது, நாலா பக்கமும் இந்த சூழ்நிலையிலே நாங்கள் அகப்பட்டு போனோம், இனி எங்களுடைய வாழ்க்கை என்ன, எங்களுடைய சூழ்நிலை என்ன என்று சிந்திக்கிற இடத்தில் நாம் இருந்துவிடக் கூடாது. எப்போது நாலா பக்கமும் அடைப்படுகிறதோ, நாலா பக்கமும் நம்மளை இயற்கையாகவோ இல்லை மனுஷர்களாகவோ சூழ்ந்து கொண்டார்கள் என்றால் அந்த அடைக்கப்பட்ட இடத்திலிருந்து வரத்தை நோக்கி பார்ப்போமானால் மகிமையான மகத்துவத்தை கர்த்தர் நமக்கு செய்வதற்காகவே அந்த அடைக்கப்பட்ட இடத்தை அவர் நமக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஏனென்றால் நீயும் நானும் அடைக்கப்படாமல் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.